அப்பாச்சி 165 மெயின்டெனன்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்களா, வண்டி ஆன் பண்ணுறீங்களா, 5 செகண்ட்ஸ் வந்து சாவி ஆன் பண்ணி விட்டுறணும் வண்டியை. அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் பண்ணாமல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நீங்கள் டெய்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் வண்டி வந்து க்ளீனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபோர்க் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணணும். ஒரு 3 டைம்ஸ் புஷ் பண்ணி விடணும். அப்போ தான் அதோட டஸ்ட்லாம் ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் லீவரை வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் விடணும். ஏன்னா வந்து ஸ்டக் ஆகி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அது ஒரு டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள ஒயரிங் கிட்டுக்கு வந்து ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்ப்ரே கிட் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ்லேயே கிடைக்கும், வெளியில் கூட நீங்கள் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா வீட்டில் எலி இந்த மாதிரி தொந்தரவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அஃபெக்ட்டும் பண்ணாத ஒயரை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தான், சீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணணும். உள்ள இன்செக்ட் ஏதாவது பூச்சி ஏதாவது இருக்கும், நீங்கள் செக் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா போயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஏர் செக் பண்ணணும். கண்டிப்பாக அதை பண்ணிடுங்க. அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கு அலுப்பு படாதீங்க. எப்போவுமே நம்ம வண்டி நம்ம வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே இருக்கும். இந்த வீடியோ யாருக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவரோட கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விட்றேன். இந்த வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் மெயின்டெனன்ஸ் வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். அதே பார்த்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம.